எனக்கு வந்து இருக்கிறது முன்னாடி ஒரு சின்ன கால் வலி முட்டியில ப்ராப்ளம் வந்தது. ஒரு சர்ஜரி பண்ணாங்க. அந்த சர்ஜரி தப்பா போயிடுச்சு. அந்த சர்ஜரினால அதை கரெக்ட் பண்றதுக்காக இன்னொரு சர்ஜரி பண்ண வந்துச்சு. அந்த கரெக்ட் சர்ஜரியோட செகண்ட் பார்ட்டா மூணாவதா ஒன்று பண்ண வேண்டியது. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் எனக்கு டெவலப் ஆனது ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ அது என்னோட பெரிய ஜாயின்ஸ்ல தான். ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ங்கிறது உங்களுக்கு ஏன் வருது, எதனால வருது, அது நமக்கு தெரியவே தெரியாது. இட் வில் ஜஸ்ட் கம் டு யூ. பட் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா அது உங்களோட லைஃபே அது இட் வில் சேஞ்ச் இட் 360 டிகிரியில மாறிடும். உங்களுக்கு ஏன் 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 தேடிட்டே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அந்த ஏன் 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 வாய் மீ வாய் ஏன் ஏன் என்ன பண்ணா சரியாகும், அப்படி என்ன சரியாவாம என்னென்னமோ ஆயிடுச்சு, உலகத்துல என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படி இது சரியா, அது பண்ணு இது பண்ணு இது பண்ணு அது பண்ணு அது பண்ணு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா அது சரியாகவே அப்புறம் there will come a point where you will accept it. அதை அக்செப்ட் பண்ணி ஓகே இதுதான் நான், இதுக்கு மேல இதுல என்ன பில்ட் பண்ண முடியும். நீங்க நான் நம்பின ஒருத்தவங்க ஓ இப்படி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் உன்னால எனக்கு யூஸ் இல்லை, எனக்கு நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவ்வளவு வருஷம் நம்ம ஒரு வேலையாவே இருக்கட்டுமே பண்ண முடியலேங்கிறப்போ உங்களுக்கு ஒரு பிட்டர் ஃபீலிங் வரும். அந்த பிட்டர் ஃபீலிங் வராம எதிரில் இருக்கிறவங்களையும் நீங்க வில்லிஃபை பண்ணாம இல்ல அவங்கள நீ பாத்தியா எனக்கு கால் சரியில்லைன்னு என்னை விட்டுட்டீங்க அப்படின்னு அவங்களையும் நீங்க நடந்துச்சு. அது மாதிரிலாம் இப்ப நம்ம விஜய் டிவிலே நம்மளால ஷோ பண்ண முடியல, ஏன்னா நிக்காம ஒரு ஷோ இல்லவே இல்லை அப்படின்ட்டோம் சொல்லும்போது அப்ப அவங்களோட கஷ்டமும் நாம அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கும் அதை நான் என்னோட மைண்ட் செட்டையும் நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஷிஃப்ட பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன பண்ண முடியும், எப்படி நீ அது மேல ஒரு கோட்டையை 2 காலில் இவ்வளவு நாள் நீ கட்டின ஒரு கோட்டை இனிமே 1.5 காலில் தான் அதை கட்டணும்னா அதை எப்படி நீ கட்டணும். அந்த மைனஸ இல்லைன்னா மைனஸ் சொல்ல மாட்டேன், அந்த ஒரு காலி ஸ்பேஸ நீ எதை வச்சு ரொப்ப போற, எப்படி நீ பிட்டர் ஆகாம நீ ஒரு கசப்பான ஆளா, இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களை கசப்பான ஆளா மாத்திடும். 2013 ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வலி வந்தது. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது எனக்கு இப்போ. அண்ட் இந்த 10 வருஷத்துல நான் வலி இல்லாம தூங்கின நாட்கள் 10 நாட்கள்னு சொன்னா அது மிக ஆகாது. அவ்வளோ வலி. எவ்ரிடே தே வில் பி பெயின் 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 பெயின். வை பெயின் நோபடி நோஸ். எதனால பெயின்? இது சாப்பிட்டா பெயின் போயிடுமா, அது சாப்பிட்டா பெயின் போயிடுமா, இல்ல இது நிறுத்தினா பெயின் போயிடுமா, அது எது பண்ணாலும் அந்த பெயின். நான் அதான் சொல்றேன், நான் டிராவல் பண்ணும்போது வீல் சேர்ல தான் டிராவல் பண்ணுவேன் ஃபுல்லாவே. நான் நிறைய ஊர்ல சென்னையில இருக்காதது காரணம் சென்னையில வீல் சேர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா வரும். ஒரு இடத்துக்கு போனா கூட வீல் சேர் அவ்வளோ இடம் இல்லையே. ஆனா ஃபாரின்ல நிறைய வீல் சேர் இதுவா இருக்கும். எனக்கு ஓகே, நான் ஒரு மாதிரி படிச்சிருக்கேன், அதுக்காக ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன், அதுல இருந்து எப்படி பண்றதுன்னு பாக்குறேன். வீல் சேர்ல போவேன் அண்ட் ஸ்டிக்கை ஹெல்ப் கேட்டு. ஏன்னா என்னால் நிக்க முடியும், ஆனா ரொம்ப நேரம் நிக்க முடியாது. என்னால 2 minutes 3 minutes தான் நிக்க முடியும். அதனாலதான் அதுல ஒரு நல்லது என்ன வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஆங்கரிங் கொஞ்சம் கம்மியாச்சு, என்னோட ஆக்டிங் கொஞ்சம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு ஷார்ட்டுக்கு 2-3 minutes நின்னா போதும் இல்லையா, அது நின்னா போதும். மிச்ச டைம் when you're not in front of the camera you hold on to the stick. ஸோ அந்த ஸ்டிக்கு தான் நான், அந்த ஸ்டிக்கோடையும் நான் தான், அந்த ஸ்டிக் இல்லாமலையும் நான் தான். இப்போ எல்லாம் நீங்க இன்னும் அழகாயிட்டீங்க, நீங்க இன்னும் சூப்பர் ஆயிட்டீங்க, நீங்க இன்னும் பயங்கரமா இன்ஸ்பிரேஷனலா பேசுறீங்க. அப்ப நான் நினைப்பேன் மேபி அது நடந்தனாலதான் அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் எனக்கு கடவுள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நவீன், நான் ஒரு நிமிஷம் எந்திரிங்களேன், இங்க இருந்து அது வரைக்கும் ஓடுங்களேன், ஓடுங்க. ஆமா, இங்க இருந்து அது வரைக்கும் சரி ஓடுறேன், ஸ்பீடா நடக்கிறேன். இப்ப நீங்க ஓடுனீங்கல்ல, அது என்னால லாஸ்ட் 10 years பண்ண முடியாது நவீன். இவ்வளவு இதுவா கூட பண்ண முடியாது, என்னால ஓட முடியாது நவீன். அதை மறைச்சு அது இல்லாம வேற என்னெல்லாம் பண்ணி மக்களை கவர் பண்ண முடியும்னு யோசிச்சு யோசிச்சு தனியா வீட்டுல உட்காந்து யோசிச்சு பண்ணதுதான். அதுக்காக நான் என்னோட எக்யூப்மெண்ட், என்னோட மென்டலி நான் என்னை எக்யூப் பண்ணிக்கிட்டு, இமோஷனலி நான் என்னை எக்யூப் பண்ணிக்கிட்டு. நீங்க சம்டைம்ஸ் கேட்பாங்க எப்படி உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, எங்க இங்க இருந்து ஒரு வாட்டி இது வரைக்கும் ஓடுறதுக்கு எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன்னா, எங்கெங்க இன்ஸ்டாகிராம்ல போய் 1 லட்சம் லைக்கை தாண்டி அந்த 2 பேர் போட்ட கமெண்ட்டை பார்த்து வருத்தப்பட்டேன்னா கடவுள் அடுக்குமா எனக்கு கொடுத்த இந்த இடம் சொல்லுங்க. அதனால
அது நான் கண்டுக்கவே மாட்டேங்க. சில பேர் மெடிகேஷன் என்ன இவ்வளவு ஒல்லி ஆயிட்டீங்க டிடி, எப்படிதான் நீங்க ஒல்லி ஆவறீங்க கேட்பேன். எனக்கு அவங்கள பார்த்தா என்ன சொல்றது அவங்க எனக்கு கிட்ட நல்லா தெரியும் நான் என்ன ஆமா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் இதை இப்படி மெயின்டைன் பண்றது. ஓடவே முடியாது, ஆனா நான் வெயிட் போடவே கூடாது. எப்படி நீங்க நினைக்கிறீங்க? ஹவ் ஐம் டூயிங் தட்? ஓகே, டயட் ஃபாலோ பண்ணணுமா அதுக்கு ஏத்த மாதிரி? ஆஃப் கோர்ஸ் டயட், அதுக்கான ஒரு எக்ஸசைஸ், அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸசைஸ் மாத்தி எப்படி மாத்தி அந்த மாதிரி என்னோட சிந்தனை எல்லாம் இதுல போட்டு எப்படி இதுல இருந்து நம்ம ஒரு பெஸ்ட் சாப்டரை வெளியே கொண்டு வரது, அதுதான் நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். முன்ன விட இன்னும் பெருசா தெரியுது. சிறுத்தை படத்துல கார்த்தி இப்படி தெரிவாரு, அந்த மாதிரி தெரியுறீங்க நீங்க எனக்கு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், வீல் சேர்ல ஒரு படத்துக்கு போகணும்னா கூட என்னால வீல் சேர், ஏன்னா இப்ப நான் ஒரு படத்துக்கு போகணும்னா நான் ஓரளவுக்கு நடந்து போய் உட்காந்துட்டா ஓகே, ஆனா நடுவுல 10 பேர் போட்டோ எடுத்தாங்கன்னா அது என் கால் வலிக்கும். நின்னு போட்டோ எடுக்கும்போது எனக்கு கால் வலிக்கும். ஆனா இப்ப அதுக்காக நான் போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு வலிக்கும். அதனால நான் அந்த இடத்துக்கே போகாம கூட அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனா ஒருவேளை தப்பி தவறி போயிட்டேன்னா அது என்ன கால் உடஞ்சு கீழே விழ நிலைமை ஆனாலும் ஸ்டிக் வச்சு ஒரு செவுத்துல சாஞ்சாவது, நான் சம்டைம்ஸ் செவுத்துல சாஞ்சு நின்னுக்கிறேன், நீங்க அப்படியே போட்டோ எடுத்துக்கோங்க, வந்து நின்னு போட்டோ எடுத்துக்கோங்க அப்படி கூட சொல்லியிருக்கேன். 1 ஹவர்ல அப்படி நின்னு இருக்கேன். சோ அது